ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து பாவக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. பாவக்காயை வந்து நான் வந்து மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வேணால் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்காது. எண்ணெய் இருந்தால் விட்டுக்கோங்க. கடுகு, கொஞ்சம் போல் வெந்தயம், தக்காளி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, வெங்காயம் போடாமல் செய்வாங்க, பூண்டும் சேர்க்க மாட்டாங்க இந்த மகாலய பட்சத்துக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, புளி கரைசல் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு, சால்ட். பாகற்காயை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டானா அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஆனால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறம் இறக்கிடுவோம். இப்போ வந்து பரங்கிக்காய் போட்டு பொரியல் செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், இப்படியாக கட் பண்ண பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தேவையான சால்ட், தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம். தேங்காய் வந்து துருவி சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மகாலய பட்சத்துக்கு இந்த மாதிரி விதவிதமாக வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாகற்காய் குழம்பும் பூசணிக்காய் பொரியலும். இது வந்து சுட சுட சாதத்தோட பாருங்கள், அப்பளம் படாமோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ரைஸோட இந்த பாகற்காய் குழம்போட இந்த பூசணிக்காய் பொரியலோட அப்பளம் வடாவோட சாப்பிட்டா சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.